ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான். தேர்ஸ்டே ருட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் போயிட்டு கீழே வாசலெல்லாம் கூட்டி கோலம்லாம் போட்டுட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப சிம்பிளான கோலம் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டேன், ஏன்னா மழையே ஒரு வாரமாக இல்லாதனால செடியெல்லாம் ரொம்பவே வாடிட்டு இருந்தது. நியூஸ் பேப்பர் ஒரு 1 மந்த்தாக வாங்கிட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்புக்குட்டியும் அம்முக்குட்டியும் இப்போ லீவ் விட்டனால சுத்தமாக அந்த ரீடிங் ஸ்கில்லே இல்லாமல் போயிடும் போல் தெரியுது. அதனால் இந்த நியூஸ் பேப்பர் வாசித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷனும் கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் படித்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா தான் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாமே படிக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க படிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரீடிங் கொண்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாங்க. ஏன்னா விஷயங்களை படிக்கிறப்ப இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் படம் பார்க்குறாங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை பார்ப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை அவங்க ரீட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறப்ப அவங்கள அறியாமலே அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தால் படிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த படிப்பு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அந்த எழுத்தெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாயிரும். அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுத்தோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் 1 மந்த் லீவுங்கிறதுனால ஹேண்ட் ரைட்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் தினமுமே நியூஸ் பேப்பர் பார்த்து ஒரு பேராகிராஃப் எழுதி என்கிட்ட காமிக்கணும். அதாவது 2 பேஜஸ் எழுதி காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 பேருமே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் எப்போ மாறுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 1 மந்த் வீட்டில் இருந்தாங்கன்னா சுத்தமாக அந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணாதனாலேயே அந்த ஹேண்ட் ரைட்டிங் மாறிடும். அதனால் லீவ்னால இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். படிக்கிறத ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்காமல் ரொம்ப ஜாய்ஃபுல் லேர்னிங்காக பார்த்திங்கன்னா படிப்பாங்க. அந்த லேர்னிங் அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். நியூஸ் பேப்பர் படித்தா அதே மாதிரி இந்த சொசைட்டியில் என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே உட்காந்து நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பரெல்லாம் பார்த்தேன். சும்மா ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்குள்ளே அப்படியே உட்காந்து படிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே ஹரிபரியாக வேலை செய்கிறது இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக நம்மளுக்கு தோணுன மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குமான்னு தெரியல. லீவ் இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு நானும் வெங்காயம்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. இனி கிச்சனில் வேலை செய்ய வேண்டியது தான். கிச்சனில் நான் பார்த்திங்கன்னா வந்த உடனே பாத்திரம்லாம் நைட்டே க்ளீன் பண்ணலை. காலையில் தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் தான் சிங்கில் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு இந்த கேஸை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சு தொடச்சிட்டு மேலே ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது நம்மளோட தோட்டத்தில் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருந்தோம். அதிலேருந்து தான் பறிச்சிட்டு வந்தாங்க மகாப்பா. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விலாக் ஒரே நாள் ஷூட் பண்ணது கிடையாது, டைம் கிடைக்கிறப்ப எடுத்தது. இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொம்பவே பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். நேற்றே அரிசி மாவு ஆட்டி எடுத்துகிட்டு வச்சாச்சு. இந்த வாழைக்காய் நம்மளோட மரத்தில் காய்ச்சது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் முந்த வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 வாழைக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன். நேற்று நைட்டு இது பன்னீர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து காலையில் பன்னீர் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க.
நாம் வெளியில் காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா பன்னீர் வந்து ஒரு 100 கிராமே வந்து ரூ. 150 ரூ. 100 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ரூ. 40 செலவு பண்ணாலே போதும், நமக்கு தேவையான அந்த பன்னீர் வந்து கிடச்சிரும். 4 பேருக்கு ரொம்பவே தாராளமாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே போல் நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணிசமான தொகையும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடாமல் நாமளே வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வினிகர் மட்டும் ஒரு ரூ. 30 கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பாட்டில். நான் 1 லிட்டர் தாங்க வாங்கியிருந்தேன் நேற்று பால். அந்த 1 லிட்டர் பால் வந்து சும்மா ஒரு 3 கார்க் வந்து நம்ம வினிகர் விட்டோம் அப்படின்னாவே நல்லா வந்து திரிஞ்சிருது பால். அதுக்கப்புறம் நல்லா வந்து டைட்டாக அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு மேலே வந்து நான் வந்து குட்டி ஒரு ஆட்டுக்கல் மாதிரி வச்சுருக்கேன். அதை வந்து வெயிட் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ½ டே கிட்ட நம்ம அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பன்னீர் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நம்ம இந்த பன்னீர் கிரேவி வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நல்லா வளருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால சீக்கிரமாக பசி எடுக்காது. மதியத்துக்கு சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து அதாவது நாட்டுக்கோழி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மகாப்பா. அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் மஞ்சள் போட்டு நல்லா வந்து அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு முறை நல்லா வந்து உப்புக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அது நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போல்லாம் நம்ம நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம், பிராய்லர் வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நாட்டுக்கோழிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராய்லர் எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து கலப்படம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைப்ரிட் வந்து சாப்பிடக்கூடாது இல்லையா, அதே போல் அதே கான்செப்ட் தான் இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி வந்து அந்தளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம நாட்டுக்கோழிக்கு போனோம். இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணைகளில் நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிராய்லருக்கு பதில் நாட்டுக்கோழியை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அதோட டேஸ்ட்டும் இப்போல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அதே நாம் ஒரு கிராமத்தில் இருக்கோம், நாமளே வந்து வீட்டில் கோழி வளர்க்குறோம், அதை எடுத்து அதை வந்து அடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாவு வந்து நான் ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை வந்து இது மாதிரி ஆட்டி வச்சுப்பேன். இதில் வந்து திணை வந்து போட்டனால ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்லியும் நல்லா வரும், தோசையும் நல்லா வரும். என்னோடய இட்லி பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒழுகிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்ச நாளாக நான் இட்லி வந்து ஊற்றுறது கிடையாது, தோசையே ஊற்றிக்கிட்டேன். பன்னீர் கிரேவியில் நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முந்திரி, கொஞ்சமாக வந்து தேங்காய், இந்த மாதிரி பொட்டுக்கடலை இதுவும் அரைச்சி விடலாம். நான் வந்து திக்னஸ்க்காக கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேனே. ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி அப்படியே வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் வந்து தேங்காய் அரைச்சி விட்டுட்டேன். ஏன்னா வந்து 5 பேருக்கு தேவை இல்லையா, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணுங்கிறதுனால தேங்காய் அரைச்சி விட்டு சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்த மாதிரி எனக்கு என்னமோ தெரியலங்க. குக்கரில் வந்து ஒரு விசில் தான் விட்டேனே. ஆனால் நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கடாயிலேயே வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கு டேஸ்டியாக. குக்கரில் விசில் விட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கையோட கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சிட்டு சிங்க் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். காலையிலே இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா தாங்க நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா அது ஈவினிங் வரைக்கும் இருந்தால் கிச்சனில் வந்து திரும்பவும் வந்து நிற்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபட்டாஃபட்னு எல்லா வேலையும் வந்து குழம்பு செஞ்சுக்கிட்டே வந்து கிச்சனில் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்போவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்கிற செம்பு தவளையை வந்து நான் கழுவவே இல்லை. செம்பு குடத்தை 2 நாளைக்கு ஒரு முறையாச்சும் நம்ம எலுமிச்சை பழத்தை சால்ட்டில் டிப் பண்ணி நல்லா வந்து கழுவணும் அப்படின்னா தாங்க நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம அதை கழுவாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பாசி பிடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம குடிக்கிறப்ப நமக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து அதிகமாக ஏற்படும். அதனால் செம்பு குடம், பித்தளை குடம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்.
பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது. சாமிக்கு உலர் திராட்சை, அதுக்கப்புறம் அவல் வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எப்போவுமே வந்து சேலரி வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து சாமிக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த சேலரி எடுத்து செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி பழக்கம் நீங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னா, எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வந்தாலோ இல்லைனா ஃபஸ்ட்டு சேலரி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, சேலரி எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக சாமிக்கு ஏதாச்சும் ஸ்வீட்டு இந்த மாதிரி மிக்சர் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு சாமிக்கு வந்து படைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காசை எடுத்து நாங்கள் வந்து அடுத்தபடியாக செலவு பண்ணுவாங்க. அதை பார்த்து பார்த்து அப்படியே வந்து நமக்கும் பழகிருச்சு. என்ன தோசை ஊற்றிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முருங்கைப்பூ தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். இந்த முருங்கை இலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றினோன்னா இந்த முருங்கைக்கீரை தோசை வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே அயன் ரிச்சாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன். கீரை பொரியல் பண்ணால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பியே சாப்பிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. மனம் தளராமல் நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்த உங்களால் சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதில் முயற்சி யார் வந்து தொடர்ந்து செய்கிறாங்களோ, நிறைய பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். முயற்சியே எடுக்காமல் என்னால் முடியலன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக எப்போவுமே வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எவ்வளோ பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்களோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட குறிக்கோள் உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். அந்த குறிக்கோளை அடைய நிறைய முயற்சிகளும் பயிற்சிகளும் மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட முயற்சிகளை தடை செய்கிறதுக்காக எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுப்பாங்க. அதையெல்லாம் காது கொடுத்தே கேட்காதீங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. நேரம், வாய்ப்பு இது எல்லாமே கடவுள் எல்லாருக்குமே எந்த ஒரு பாராபட்சமும் இல்லாமல் கடவுள் வந்து கொடுக்குறாரு. ஆனால் அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் கரெக்டாக முயற்சி பண்ணி அந்த வாய்ப்பை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வெற்றி அப்படிங்கிற இலக்கை அடையிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முயற்சியும் பயிற்சியும். முயற்சி எடுக்கணும், அதே மாதிரி அதுக்கு உண்டான பயிற்சியும் எடுக்கணும். இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதில் முருகன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலராக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரேமா அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்தும் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 2 பேர் மட்டும் ரெகுலராக கமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்களோட ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க சிஸ்டர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய கமெண்ட்டை வந்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.